வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 இந்த திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததற்கான அடிப்படை நோக்கம் லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுள்ள வக்ஃபு சொத்துக்கள் மாஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய கடந்த காலத்தில் ஆட்சி செய்த காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்த ஆட்சியாளர்கள் கையில் இருக்கிறதே தவிர எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டதோ அந்த இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக, இஸ்லாமியர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக, ஏழை பெண்கள் மற்றும் மதரசா மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படவில்லை. இதை ஆய்வு செய்து அந்த சொத்துக்களை மாஃபியாக்களிடத்திலிருந்தும் அரசியல்வாதிகளிடத்திலிருந்தும் மீட்டு சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்களுடைய அந்த நலனுக்காக ஒப்படைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் இந்த முடிவை எடுத்து இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. இந்த சூழலில் வழக்கம் போல இஸ்லாமிய மக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திசை திருப்புகிற இந்தி கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ், திமுகவினர் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளாக செயல்படக்கூடியவர்களையும் சில ஜமாத்து தலைவர்களையும் தூண்டிவிட்டு எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்தார்களோ, ஆர்டிக்கல் 370 எதிர்த்தார்களோ, பொது சிவில் சட்டம் வரப்போகிறது என்று சொன்னவுடனே எதிர்க்கிறார்களோ, அதே போன்று இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவையும் எதிர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு களமிறங்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக உள்ளிட்டவர்களெல்லாம் இஸ்லாமிய மக்களை தவறாக திசை திருப்புவதும், அந்த கூட்டங்களில் காங்கிரஸ், திமுகவினுடைய அமைச்சர்கள், அதே போன்று அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதை ஆதரிப்பது என்பதும் வெட்கக்கேடானது. ஏனென்றால் இந்த சட்டம் 2 செய்திகளை சொல்லுகிறது. ஒன்று, இழந்த இஸ்லாமியர்களுடைய நிலங்களை மீட்டு அந்த சமூகத்தின் கல்வி, பொருளாதார முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்புடையதாக வழிகோலுகிறது. இரண்டாவதாக, வக்ஃபு சொத்து என்ற பெயரில் நிறைய இந்துக்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமிக்கப்பட்டு இன்றைக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய பெரிய காரணியாக திகழ்வதால் உண்மையாகவே அந்த சொத்து இந்துக்களுக்குடையதா அல்லது அது வக்ஃபு சொத்து தானா என்பதை மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் கண்டறியப்பட்டு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொத்து ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த சொத்து சரியான முறையில் பயன்படுத்தப்படும். இந்த தேசம் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் செல்லும். அப்போ பெரும்பான்மை இந்து மக்கள் வாழுகிற இந்த தேசத்தில் சிறுபான்மை சமூகத்தை இந்த வக்ஃபு என்ற பெயரால் கடந்த காலத்தில் 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட் எத்தேச்சை அதிகாரத்தை கொடுத்தது. வக்ஃபு ட்ரிபியூனல் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாமல் முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பாயத்தில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டு அங்கு செல்வார்களேயானால் அவர்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்கிற ஒரு புரிதலை கூட காங்கிரஸ் அடையாமல் வெறும் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை தாஜா செய்வதற்காக செய்த அந்த அநியாயத்தை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நேர்மையான இந்த நல்லாட்சியில் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செலுத்த வேண்டும் என்கிற மத்திய அரசின் நேர்கொண்ட பார்வையில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களாக இருந்தால் அதை சம்பந்தப்பட்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். உண்மையான அந்த சொத்து இஸ்லாமியர்களுக்குரியதாக இருந்தால் அது யாரிடத்தில் ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் அதை மத்திய அரசு மீட்டெடுத்து இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்கு கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தவிருக்கிறது. ஆனால் இதை தவறாக தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதும் அதை திமுக உத்வேகப்படுத்துவதையும் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள், கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களுடைய தலைமையில் இந்த குழுவை அமைத்து தமிழகம் முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்து சொந்தங்களும் உண்மையை அறிய வேண்டும். இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எப்படி இவர்கள் திரித்து சொல்லுகிறார்கள், தவறாக எப்படி மக்களிடத்தில் கொண்டு போகிறார்கள் என்பதை பிரச்சாரமாக, பொதுக்கூட்டங்களாக,
கையேடுகளாக கருத்தரங்கங்களாக பல இடங்களில் கொண்டு சென்று மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த குழுவுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். எங்களுடைய முதலாவது கூட்டம் இன்றைக்கு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கூடிய விரைவில் மீண்டும் ஊடகங்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கையும் அதேபோன்று இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் என்ற திருத்த சட்ட மசோதாவில் என்னவெல்லாம் இவர்கள் பொய்யாக பேசுகிறார்களோ அதற்கு பதிலடி கொடுப்பதற்கான விஷயங்களை முன்னெடுக்கிறோம். கூடிய விரைவில் மீண்டும் எங்களுடைய செயல்பாடுகளை ஊடகத்தோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம், இந்த தேசம் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்கிற பாரத பிரதமரை முன்னிறுத்தி செயல்படுகிறது. அதனால் நாங்கள் எல்லோருக்கும் நீதி செலுத்துவோம். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு, குறிப்பிட்ட சாதிக்கு, குறிப்பிட்ட இனத்திற்கு தாஜா செய்யக்கூடிய அரசியல் நிச்சயமாக நடக்காது. அனைவருக்குமான நீதி கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இருக்கும். இதை அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கொண்டு செல்வோம் என்ற உறுதியை ஊடகங்கள் மூலம் நாங்கள் அளிக்கிறோம். நன்றி. கேள்வி இருக்கா? நம்ம இயல்பாக பார்க்குறோம். தமிழகத்தில் கூட சாதாரணமாக ஒரு அடி நிலத்திற்காக கூட பிறந்த அண்ணனும் தம்பியுமே வெட்டிக்கிட்டு சாகிறத பார்க்குறோம். நிறைய இடங்களில் பார்க்குறோம். விவசாய நிலனாக இருக்கட்டும், அல்லது மயானம் போவதற்கு வழிவிடலன்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் நிலத்தகராறில் தான் ஆரம்பித்து அது ஒரு சாதிய மோதலா, ஒரு மத மோதலா, ஒரு மிகப்பெரிய மக்கள் கலவரத்தில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு ஆபத்தை விளைவிக்குது. அப்போ இந்த நிலம் யாருக்குரியது என்பதை நம்ம தீர்வே சொல்லாமல், யார் வேணால் சண்டை போடுங்க, யார் வேணால் பிரச்சனை பண்ணிக்கங்க, எங்களுக்கு வாக்கு வங்கி அவசியம் என்று முடிவெடுப்பதா, அல்லது அதற்கு தீர்வு கொண்டு வந்து இது யாருடையது, எவ்வளவு காலம் அவர்கள் அனுபவத்தில் இருக்கிறார்கள், இந்த சொத்தை யார் அபகரித்து வைத்திருக்கிறார்கள், அதை யாரிடத்தில் உரியவரிடத்தில் மீட்டு தர வேண்டும் என்று ஒரு உரிய முடிவெடுத்து அதை சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்றாமல் சட்டத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசு இந்த நில விவகாரத்தில் நீண்ட காலமாக 65 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பல இடங்களில் அது மதக்கலவரமாக, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையில் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருக்கோவில் வக்ஃபினுடைய சொத்து என்று அறிவிக்கிறார்கள். இது எப்படி வக்ஃபு சொத்து ஆகும்? இந்துக்கள் புராதனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை வக்ஃபு சொத்து என்று அறிவிப்பதன் மூலம் அந்த சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய அக்ரஹாரம் உள்ளிட்ட பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இது இந்துக்கள் நிலம் என்று சொல்லுவதன் மூலம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரம் வருமா வராதா? இந்த நல்லிணக்கம் கெடுமா கெடாதா? இதை அப்படியே நெருப்பாக இரண்டு பக்கமும் ஊதி அணைய விடாமல் பாதுகாப்பது சரியா, அல்லது உரியவர்களிடத்தில் நிலத்தை ஒப்படைப்பது சரியா என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒரு நடிப்பையும், இங்கு ஆட்சியில் திமுக தமிழகத்தில் வேறொரு நடிப்பையும் காட்டி இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறது. இதே திருச்செந்துறையினுடைய விஷயத்தில் பாராளுமன்றத்தில் திருமதி கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் என்ன பேசினார்கள்? வக்ஃபு சொத்தை மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது இஸ்லாமியர்களுக்கு அநீதியானது என்று பேசிய அடுத்த நாள் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தமிழகத்தில் திருச்சியில் திருச்செந்துறை என்ற இடத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் அது எப்படி வக்ஃபு சொத்தாக மாறும் என்ற கேள்வியை எழுப்பி ஆதாரங்களை காட்டியவுடன் அடுத்த 2 நாட்களில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த சொத்துக்கள் அனைத்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்துக்களுக்கானது என்று சொல்லி வக்ஃபு இல்லை, அது வக்ஃபு சொத்து அல்ல என்பதை மிக தெளிவாக அறிவிக்கிறார். அப்போ ஏன் நீங்கள் பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பேச்சை பேசுகிறீர்கள்? இங்கே அந்த வக்ஃபு சொத்து இல்லை என்று எப்படி மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்க முடிகிறது? ஒரு முதலமைச்சருடைய கண்காணிப்பு இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் சுயமாக முடிவெடுத்து விடுவாரா? இப்போ எங்களுடைய கேள்வி என்பது இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி எண்ணிலடங்காத ஆதாரங்களை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் பொதுக்கூட்டங்களிலும் பல்வேறு கருத்தரங்களிலும் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வதற்காகவும், குறிப்பாக திமுகவுடைய இந்த தாஜா வலையில், திமுகவுடைய ஏமாற்று அரசியலில் இஸ்லாமிய மக்கள் பலியாகிவிடக்கூடாது, அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த குழுவை அமைத்து முழுக்க முழுக்க தமிழகம் முழுக்க இதை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த பிரச்சாரம் வலுவடையும் பொழுது
இங்கு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை தேவையற்ற முறையில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, தௌஹீத் ஜமாத் போன்ற இந்த அமைப்புகளின் பிரச்சாரத்தை முறியடிப்பதோடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களின் உண்மையான காவலனாக இந்த பாரத தேசத்தில் அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்குவதற்கு அவர்களின் பங்களிப்பும் தேவை என்பதைத்தான் முடிவு செய்திருக்கிறார். அதை நிச்சயம் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்வோம். ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு வேப்பூர் என்று சொல்லக்கூடிய சொத்து இதே பிரச்சனையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு அளித்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறது, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்த்தா தமிழகத்தில் பல இடங்களில் இந்த பிரச்சனை தூத்துக்குடியில் இருக்கிறது. இதையெல்லாம் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அந்த கமிட்டி இடத்துல நாங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் பல இடங்களில் மாவட்ட ஆட்சியர்களை முடிவு செய்து அந்த நிலத்தை வக்ஃபு சொத்து அல்ல என்று தெளிவுபட அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் உண்மையை சொல்கிறோம். அப்போ எதை திமுக ஆட்சியில் நிலைநாட்டி இருக்கிறார்களோ, மத்திய அரசினுடைய இந்த அமெண்ட்மெண்ட்டை ஒரு ஆக்டாக வருவதற்கு முன்னாலே அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களோ, அப்போ இதை நடைமுறைப்படுத்தியதைத்தான் மத்திய அரசு சொல்லுகிறது என்பதை ஏன் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்ற அந்த நியாயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு போக போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வங்கிக்காக எந்த சமூகத்தையும் எந்த மதத்தையும் நாங்கள் அரவணைப்பது கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்பது, எங்களுடைய கட்சியின் அடிப்படை கொள்கை என்பது தேசம் முதன்மையானது. பிறகுதான் கட்சியினுடைய நலனே. அப்போ இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால், வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் 20 கோடி மக்களின் எதிர்ப்பு, 20 கோடி மக்களின் மிகப்பெரிய மன உளைச்சலை வைத்துக்கொண்டு வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ அந்த மக்களுக்கு உண்மையை சொல்லி கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தப்பட்ட துரோகங்களையும், அதே போன்று சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்புக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு இந்த திருத்த சட்டம் என்று 2013 கொடுக்கப்பட்ட மிக மோசமான முன்னுதாரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி, நம்முடைய சொத்து தான் நம்முடைய சொத்தே தவிர இந்துக்களின் சொத்தை அபகரிக்கவோ பயன்படுத்தவோ இஸ்லாமியர்களுக்கு கூடாது, அது மதத்தின் பெயராலும் தவறானது, இந்தியாவின் சட்டங்களின் அடிப்படையிலும் தவறானது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறோமே தவிர வாக்கு வங்கிக்காக கிடையாது. இஸ்லாமியர்கள் நிச்சயமாக சிந்திப்பார்கள். என்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சிந்திக்கிறதோ, என்றைக்கு இந்த தேசத்தின் வளர்ச்சியில் இஸ்லாமிய சமூகம் பங்களிப்பு வேண்டும் என்று நினைக்கிறதோ, அன்றைக்கு அவர்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள். அதுவரை நாங்கள் அனைத்து மக்களுக்கான வளர்ச்சியை முன்னிறுத்துகிறோமே தவிர வெறும் வாக்கு வங்கிக்காக சட்டங்களை கொண்டு வருவதில்லை. அது பாஜகவினுடைய நிலைப்பாடும் இல்லை. UPSC தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா? முற்றிலும் இலவச கட்டணத்தில் தலை சிறந்த பயிற்சி வழங்குகிறது சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் மெட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் IAS அகாடமி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/3/2025. தொடர்புக்கு 9003242208 அல்லது contact.bpee2025@gmail.com.